நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரைமிங் சேலஞ்ச். அதாவது ரைமிங்ல பேசணும் ஒருத்தரா, அதான் கேமு. இப்போ எப்படின்னா பேட் கேட் அது மாதிரிலாம் ஒன் வேர்ட்ல சொன்னா அது ஈஸியாக, அதனால சென்டென்ஸோட சொல்லணும். இப்போ வந்து கிரிக்கெட்டுக்கு தேவை பேட்டு, கீழே போது கேட்டு, அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு சென்டென்ஸ் தான் சொல்லணும். நான் இப்போ 2 சொல்லி காமிச்சேன் எக்ஸாம்பிளுக்கு, ஒருத்தர் ஒன்று அதே மாதிரி சொல்லிட்டே வரணும், அது ரைமிங்ல வரணும். அது மாதிரி யார் கடைசி ரவுண்ட் வரைக்கும் போய் சேர்க்கிறோம் அப்படின்னு 5 பேர் இருக்கும். மொத்தம் 4 ரவுண்ட் நடக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வருஷா நீங்க ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. சாம்பார்ல போடுவாங்க பருப்பு, எங்க வீட்டு வாசல்ல இருக்கும் செருப்பு. ரொம்ப நாள் ஆச்சுன்னா கவுண்ட் டவுன் போவோம். எங்க அண்ணா கலர்ல இருக்கு கருப்பு. சொல்லாது டைம் இருக்கு. Five, 4, 3, 2, 1. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரொம்ப அசிங்கமா ஃப்ரெடி எலிமினேட் ஆயிட்டாரு. சாரி ஃப்ரெடி. செகண்ட் ரவுண்ட் போலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரெடி அவுட் ஆயிட்டாரு. செகண்ட் ரவுண்ட் ரித்திக் ஒரு புது சென்டென்ஸ் சொல்ல போறாரு. சொல்லுடா. கீழே போகுது கேட். நீ சொல்றா. எங்க அண்ணா வச்சிருப்பான் பேட். வீட்ல இருக்கோம் மேட் மேட் மேட். இரா கவுண்ட் பண்ணாதீங்க. அறிவில அவருக்கு நக்கலா ஈ இனிசிச்சு அவ ஈ ஈ ஈ 5 4 எங்க வீட்ல இருக்கோ ராட். எங்க வீட்ல இருக்கோ மேட் இல்ல, திருப்பி எங்க வீட்ல இருக்கோனே யூஸ் பண்ணி சொல்ல கூடாது. வேற ஏதாச்சும் வச்சு ராட். எனக்கு பிடிக்கும் ராட். அவளுக்கு எலிய பிடிக்குமா गाइस? நோட் பண்ணிக்கோங்க. யாராவது அவ பர்த்டே கிஃப்ட் பண்ணனும்னா எலிய வாங்கி கொடுங்க, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ரித்தி கண்டினியூ பண்ணு. நான் இவனோட ஸ்டார்ட் பண்ணனும். நான் என்ன பண்ணனும்? அப்படியே போணும்டா, அப்படியே போயிட்டே இருக்கணும். இந்த ராட் அதுலயே கண்டினியூ பண்ணு. ரித்தி இல்ல மென்டல் மாதிரி பேசுறேன். கோகாயில இருக்கும் பேட். கோகாயில இருக்கும் பேட். பாப்பா பேட் சொல்றா. மீனிங் வேறனால வாட் சொல்றான். கோகாயில இருக்கும் பேட். பேட் பேட்ஸ்ரா பாபாடா. பேட்டுக்கு பேட்ஸ்க்கு என்னடா ரைமிங்? பப்பால் தான்டா. பேட் ரெண்டுமே வேற வேற மீனிங், ஆனா ஒரே வார்த்தைல, அதனால யூஸ் பண்ண கூடாது. சோ செகண்ட் ரவுண்ட்ல ரித்திக் டிஸ்குவாலிஃபை. பைடா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃப்ரெடி ரொம்ப சீக்கிரமா போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஸ்டார்டிங்லயே ஒரு ரவுண்ட் முடியறதுக்குள்ள. செகண்ட் ரவுண்ட்ல ரித்திக் கேம்னாலே அவருக்கு மூளையில ஒண்ணுமே புரியல, அதனால ரித்திக் எலிமினேட். இப்போ தேர்ட் ரவுண்ட்க்கு என்டர் ஆகிறோம். ரயான் ஒரு சென்டென்ஸ் சொல்றாரு, வேற ஒரு சென்டென்ஸ். தேங்காய் பல்ல இருக்கும் தண்ணி. ரித்திக் ஒரு பண்ணி. டேய் அடுத்து நீ சொல்ல. ரித்திக் ஒரு பண்ணி. நான் போன ரவுண்டே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சல எலி அவங்க எலி பண்ணுதான். எலி சொல்லி கள்ளி. நகத்தை மட்டும் தான் கிடைப்பாங்க, எதுவும் தெரியாது. ஒன்று பல்ல கிடைப்பாங்க, நகத்தை கிடைப்பாங்க, இது அழுவாங்க. 5 4 3 2 அந்த எலியனியோ மண்ணி. எலி எதுக்கு பண்ணி? எனக்கு பிடிக்கும் பண்ணி தான் நான் சொல்றேன். திருப்பி பண்ணி சொன்னா गाइस அது கேம் புரியல, அவ்வளவுதான். முடிவு. 5 4 3 2 1 டிஸ்குவாலிஃபை. இப்போ ஃபைனல்ஸ் வந்து எனக்கும் ரயானுக்கும். ஓகே இப்போ ஃபைனல் ரவுண்ட் போலாம். ஓகே गाइस இப்போ ஃபைனல்ஸ் எனக்கும் ரயானுக்கும். இதை வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நீங்கள் 2 பேருக்கு ஒரு இதில் ஷார்ட்ஸ் சேனலில் ஃபைனல்ஸ் நடந்திருக்கு. அந்த இது 21 சொல்கிறது. இப்போ அதே மாதிரி எங்களுக்கு திருப்பி நடக்குது. நான் தான் ஒரு சென்டென்ஸ் சொன்னோம். ரித்திக் ஒரு மாடு. நேற்று அவருக்கு பர்த்டே இல்லை, அதனால அவருக்கு ஸ்பெஷலாக சொல்கிறேன். ரித்திக் ஒரு மாடு. நீ சொல்கிற. கடையில் இருப்பாங்க போக்கிமான் காடு. சண்டே சாப்பிட்றோம் ஆடு. நம்ம இருக்க ஒரு நாடு. ஒழுங்கா சொல்ற. நாடு ஓகேடா, அது ஒழுங்கா சென்டென்ஸ் சொல்லு. நம்மளோட நாடு. நம்மளோட நாடுலாம் என்னது? அதை ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. நம்மளோட நாடு சரியா? நம்மளோட நாடு தான். அது என்னன்னு பெரிய சென்டென்ஸ் சொல்லு. நம்ம இருக்கிறது அத மாதிரி சொல்லு. நம்ம இருக்கிறது தமிழ்நாடு அத மாதிரி சொல்லு. நம்ம இருக்கிறது நம்ம தமிழ்நாடு. சரி பா, அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். நான் சொல்றேன். சோகமா இருந்தனா மைக் எடுத்து பாட்டு பாடு.
கொம்பு பிடிச்ச ஆடு. ஆடுன்னு ஆல்ரெடி யூஸ் பண்ணுறாங்க, கடையில் இருக்கும் ஆடுன்னு வேற யூஸ். சீக்கிரம் கவுண்ட் டவுனுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். 5 4 நம்ம இருக்க மாடி. கைஸ் ஆடு மாடு பாடு மாடின்றான், ஒண்ணுமே செட் ஆகல. ஸோ ரயான் டிஸ்குவாலிஃபை. ஓகே கைஸ், இப்போ இந்த கேமோட எண்டுக்கு வந்தாச்சு. பண்ணா இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த சேலஞ்சு. இந்த சேலஞ்சோட பார்ட் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேமோட வின்னர் அபிஷேக். நான் தான் வின்னர். ஸோ இந்த கேமோட ரன்னர் ரயான்.